இந்த கனகத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில ஆண்டுகளாக இந்த தாடி வச்ச சாமியார்கள் இங்கு வந்து ஏக என்ற பெயரில் புகை போட்டு விட்டு விடுகிறார்கள். அவர்களை நாங்கள் சொல்ல மாட்டோம். இதுவரை ஆயிரக்கணக்கான நான் மூங்கி இருக்கிறேன் முனிவர்கள். அதுவும் இல்லாமல் இந்த யாகத்தை நாங்கள் எப்படி அழிக்கிறோம் தெரியுமா? அந்த மலைகள் இருக்கும் பாறாங்கற்களை தூக்கி எறிவது, மரங்களை வேறாக புதுக்கி அடிப்பது, அதுவும் இல்லாமல் எங்கள் சிறுநீரை விட்டு அந்த யாகத்தை எடுத்து கொண்டு வருகிறோம். ஆனால் அந்த சாமியார்கள் இதற்கெல்லாம் அஞ்சாமல் அப்பப்போ வந்து யாகத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். விடமாட்டேன் நான். ஆமாம், எங்கள் இரு பிள்ளைகளை ஆள காணவில்லையே. எதுக்குமா கூப்பிட்டீங்க? அந்த தாடிக்கார முனிவர்கள் அப்போது யாகத்தை செய்து கொண்டிருக்கார். அடித்து நுறுக்க வேண்டும். இனிமேல் அந்த தாடி வச்ச சாமியார்னா நம் பக்கம் வந்தார்கள் என்றால் அவர்களை விடக்கூடாது. யாகத்தை செய்தால் நம் சிறுநீரை விட்டு அதை அணைக்க வேண்டும். நீங்கள் இருவரும் செய்ய வேண்டும். நான் என்ன செய்வேன்? அந்த மலையில் இருக்கும் பாறாங்கல் எடுத்து வீசுவேன். அதுமெல்லாம் மரத்து பேராக பிடித்து கடாசுவேன். நீங்கள் சிறுநீர் விட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த சாமியார் எங்க வந்தால் இந்த பக்கம் போ, என்னை கூப்பிடு வந்து விடுகிறேன். அம்மா இந்த பக்கம் போ, அங்கு வந்தால் கூப்பிடு, நான் இங்கு வந்துகிறேன். நான் இந்த பக்கம் போகிறேன், இங்கு வந்தால் கூப்பிடுகிறேன், நீங்கள் வந்து விடுங்கள். நமக்கு சிக்னல் என்ன தெரியுமா? செய்வார்கள். அங்கு ஊத்து மாத்திச்சோம். அது எப்படி ஊத்துவாய்? அந்த வனத்தை பார்க்க பாருங்க. ஓம் நம சிவாய நமக. சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஓம் சிவாய நமக.
அதே சாமியார் மீண்டும் வந்து விட்டார். புகை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமாம், யாரோ சீனு பசங்க 2 பேர் இருக்கிறாங்க. சின்ன பசங்க அந்த ஆள் என்ன பேச்சு, நீங்க சின்ன பசங்க போங்க. அவருக்காகத்தான் நாங்கள் இருவரும் வந்திருக்கிறோம். நீ ஏதாவது பேச வேண்டும் என்றால் எங்களுக்கு தான் பேச வேண்டும். என் மூக்கில் யாராவது ஏற்பட்டால் உங்களை எடுத்து உள்ள விட்டு ஆட்டி எடுத்து சிறு பசங்க. என் மூக்கில் ஒரு மூக்கு சரியால் உங்களை முக்கி எடுத்து விடுவேன், இறந்து விடுவீர்கள். யாருக்கு பேசுகிறீர்கள்? சில பசங்க ஓடிவிடுங்கள். மனத்தை அவ்வளவு சுலபமாக கணக்கு போடக்கூடாது பெண்ணே. நான் என்ற கணக்கு போடுகிறேன். இது என் மனம். நான் ஆடுவேன், பாடுவேன், ஓடுவேன். இங்கு இவன் தான் இடைஞ்சலாக இருக்கிறான். ஒரே ஒரு பெண்ணாக இருக்கவே பொறுமையாக பேசிக் கொண்டிருக்கிறேன். அறிவுரை கூறுகிறேன். அறிவுரை கேட்டு மரியாதையாக இருந்து ஓடுகிறேன். நான் பெண் இல்லை என்றால் நான் எதை வைத்து கண்டுபிடித்தார்? பார்த்துவிட்டு தான் சொல்கிறாய். எவ்வளவு அடக்கமாக இருக்கிறேன். கொஞ்சம் அப்படி நின்று பார் என்ன செய்கிறேன் என்று. என்ன செய்ய போகிறார்? அப்படி எதுவும் செய்ய முடியாது. என்ன செய்வா? சீனு பையா ஐஸ் வாங்கி கொடுக்கிறேன், சப்பி கொண்டு போ. இல்லை என்றால் கம்பர் கட்டு வாங்கி கொடுக்கிறேன், வாயில் அடிக்கு கொண்டு போ. பேசி பயனே கிடையாது. கொய்யாக்கா வேண்டுமா? என் கை திறமை என்னவென்று உனக்கு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். என் சாமான பார்க்காம அப்படியா? உன்னை விட பெரியது என்னது? சின்னஞ்சிறு பிள்ளை என்று பார்த்து என்னை இப்படி பண்ணிவிட்டாய்.
இந்த வனத்திலே எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை இப்படி கொன்று விட்டாய். நீ யாரப்பா? அயோத்தி மாநகரை ஆண்டு வரும் தசரத சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வன். என்னுடைய பெயர் ராமன். ராமனா? ஆமா. ஓ, கேள்விப்பட்டிருக்கிறேன். நீதானதா? தெரியாமல் மோதி விட்டேனடா, தெரியாமல் மோதி விட்டேன். உயிர்தான் பிரிய போகிறது. நான் இறந்தால் உன்னை விட மாட்டேன். நான் ஆவியாக வந்து உன் தாடியை நான் எண்ணி சாப்பிடுகிறேன். மீண்டும் பானத்தை விடாது. ஒரு பானமே பின்னாடி போய் ஆடிக்கொண்டு என் உயிர் போய் கொண்டிருக்கிறது. வருகிறேன். அம்பி நிற்கிறான் அந்த சின்ன பாலன் யார்? என் தம்பி. லட்சுமணன் தம்பியா? ஆமா. துணைக்கு வந்தானா? ஒவ்வொரு வீட்டிலும் தம்பி துணைக்கு இருக்க வேண்டும். அதுதான் நல்லது. அண்ணனுக்கு ஒன்றென்றால் தம்பி வர வேண்டும், தம்பிக்கு ஒன்றென்றால் அண்ணன் வர வேண்டும். அதுதான்டா குடும்பம். சொத்துக்காக பிரிந்து விடாதீர்கள். நம்மளை இப்படி போட்டு தள்ளி விடுவார்கள். பிரியாதீர்களா, பிரியாதீர்கள். பங்கு போட்டு எங்களாவது பிழைக்கு போறீங்களா இல்ல வாழ போறீங்களா? யாராவது ஒருவர் வழித்து போய் இப்பொழுது யாகத்தை காக்க வந்தோம். மூவர் போருக்கு வந்தார்கள். இருவரை கணக்கி மடித்து விட்டார்கள். ஒருவர் மட்டும் தப்பித்து போகிறான். அவன் யாருக்கு தெரியவில்லையே. அந்த பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். மூவர் போருக்கு வந்தார்கள். நாளைய மடித்து விட்டால் சுமாவும் மடித்து விட்டார். தப்பித்து சென்றவன் மாரிசன். கரத்தினால் வடிவான் புறப்படே. Baba Vimochana Padadari Chanu Baba Vimochana Sadagama Muttudami Gonada Chanu Padadari Chanu Baba Vimochana Yatanago Karavage Irunde Kalparayage Yatanago Karavage இருந்த கல்பாறையாக உத்தம பாதம் கொண்டு உணர்ந்த சுவாமி பாததரி தானம் பாவ விமோச்சனம். சுவாமி மாதி வழியா சொல்லும் மாதவனியே மாதி வழியா
மாதவமே 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 காலகை சமாளத்தை முடித்துவிட்டு காலகத்துக்கு வழியாக வரும் பொழுது வழியிலே என் கால் பட்டது ஒரு கல்லின் மீது அது திடீரென்று அழகான பெண்ணால் உருவெடுத்திருக்கிறதே இந்த பெண் யார் சுவாமி? கௌதம மகரிஷியின் மனைவி அகலிகை கல்லாக இருக்க காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை உரைக்கிறேன். கௌதமனுடைய மனைவி அகலிகை ஒரு நேரத்திலே கௌதமனுடைய நதிக்கரைக்கு நீராட சென்றுவிட்டார். நீராட சென்றவுடன் அகலிகை தனிமையில் இருந்தார். தனிமையில் இருந்து பார்த்த தேவேந்திரன் அகலிகை அடைய வேண்டும் என்பதற்காகவே தேவனாக உருவெடுத்து பொழுது விடிந்து விட்டதே காரணத்தினால் சென்று விட்டார். சென்றவுடன் தேவேந்திரன் கௌதம முனிவராக உருவெடுத்து கௌதம முனிவர் வந்தவுடன் கோபப்பட்டார். என்ன சுவாமி இப்போதுதான் வந்தீர்கள் என்று கேட்டனர். நான் இல்லை என்று உரைத்தார் கௌதம முனிவர். அப்போது கணவன் யார் ஆத்தான் யார் என்று தெரியாததால் உனக்கு ஒரு சாபத்தை தருகிறேன். சாபத்தை கொடுத்திருக்கிறார் கௌதம முனிவர். அப்போதுதான் கல்லாக மாறினார். அப்போது பாதம் பட்டவுடன் நீ பெண்ணாக மாறிவிடுவாய் என்று வந்தார். உன் பாதம் பட்டவுடன் பெண்ணாக மாறிவிட்டார். சாப விமோச்சனம். அகலியை கொண்டு சென்று கௌதம மகரிஷியை ஒப்படைத்து விட்டு பிறகு புறப்படலாம். மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்கிறார்களே சுயவரப்பட்டி ஏற்பாடு செய்திருக்கிறார். நாம் கலந்து கொள்ளலாம். இத்தகைய மிதவை நாட்டை ஆண்டு வரும் ஜனகமன்னன் என்ற பெயரில் நல்ல முறையில் ஆட்சி செய்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு ஒரு மகள் இருக்கின்றார். அவள் பெயரோ ஜானகி. இருந்தாலும் என்னுடைய மகளுக்கு சுயவரவை ஏற்படுத்தியிருக்கிறேன். அழகு நல்ல மனத்தில் உடனே அவன் ஆளாது மதவை குழுவரை விட்டு கொண்டு வந்தால் ஒரு போட்டி வேலையை பாருண்டா குத்துட்டு காக்காதீங்க அவங்க
அவனா கத்து குத்து கேட்டுக்கிறான் கம்மியாச்சு கதை குத்துமா வாய் மூடின்னு போவா அதான் கத்து குத்து நோண்டி நோண்டி கேட்டுக்கிறான் ஈனமானலாம் சூடு சொன்னல அவனுக்கு என்னடா கத்து குத்துட்டுமா அப்போ வந்து கேட்க தெரியாதா தூ மாட்டி சாவாண்டா கத்து குத்தா கேட்க சட்டுக்கு தாடா எதுமா உக்காரு நீ எப்போ அரை ஒண்ணு நான் பார்க்க இல்லையா குஞ்சா வந்தியா அதுக்குதான் உனக்குதான் சாப்பிடுவேன் என்ன அடியா ரவுடியானியா அடியா உக்காருடா ஏன் காலதாமதம் வரும் அத கடலை கம்ப்ளீட் மாறிக்கிறாங்க கடமுத்த கம்ப்ளீட் தான் வந்து கேட்கறான் பாரு அவன் ஏழு மாங்கலாம் தூர் சொன்னலாம் குத்துட்டுமே என்னடா குத்துட்டுமே அப்போ நம்ம கேட்டுமே அசிங்கமா இல்ல தூ மாடி சாவானா வெயில் அடிச்சு சொல்றேன் கடமுத்துலாம் தூ மாடி சத்த தான் கடவான் நல்லா இருக்கும் அறிவு தான் உனக்கு இது கடமுத்தும் கேட்கலாம் இல்லையா இல்ல இல்லன்னு சொல்றான் இந்த அண்ணன் பாரு நம்ம லூசா என்னடா இது அவனுக்கு அறிவு இல்ல என்னடா அந்த கம்ப்ளைண்ட் துட்டுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க மறுபடியும் எப்படி திருப்பி கட்டுவான் வீட்டுக்கு அவனை சொல்ல பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதா அறிவு இல்ல ஏன்னு மண் இல்ல அவன் குத்துட்டு பாண்டி எடுத்துட்டா பாண்டு குத்துக்க மாட்டாங்க அண்ணா விட்டுரு ஏடா ஒரு கடைக்காரங்கிட்ட நீ என்னன்னு கேட்டுவாங்க கொடுக்குறேன்னு கேட்டுவாங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லியா கடை மூட்டு பண்ணா கொடுத்துட்டாங்க நான் திருப்பி சொல்லவே இல்லை அவங்க அரிக்காட்டு கம்யூனிட்டி கேட்கல எப்படா தேவைன்னு சரி நான் வெட்டி வரும்னு சொல்லிட்டு வாங்கி உன்னுடைய வழிக்கு உட்காந்து வாங்கிடுவேன் ஆனா உண்மையிலே சொல்றேன் நான் இந்த பாரு துட்டு கொடுக்குறான் பாரு அதெல்லாம் மனுஷன் துட்டு கொடுக்குறான் கடன் கொடுக்குறான் அவன் மனுஷன் ஆமா கடன் வாங்குறான் பாரு அவன் கடவுள் எதுக்குன்னு சொன்னீங்க இப்ப திருவிழா என்னது பண்றாங்க அந்த சாமிக்கு பண்றாங்க அந்த சாமி ஒரு 4-5 லட்சம் கொடுத்து திருவிழா பண்ணுங்கன்னு சொல்லல இவங்களே வச்சு பண்றாங்க திருவிழா பண்றாங்க அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள் போடுங்க திருப்பி அது நல்ல மனுஷன் ஆயிடுது ஆனா ஒண்ணு அவங்ககிட்ட நான் துட்டா கடை வாங்கல என் பெரும் பொண்ணு கல்யாணம் திருநாச்சிமா மோட்டர் பாய் வாங்கிட்டோம் 65,000 ரூபாய் எவ்வளவு ஏடிஎம்ல போனா 2,000 ரூபாய் வருது அது வச்சு வாங்க முடியுமா அதனால கடவுத்த கம்ப்ளைண்ட் விளம்பரம் பண்ணா 2 வீலர் விளம்பரம் வாங்க 2,000 ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்து முடியும் அப்புறம் மாசமானா கட்டுங்க மாசமானா கட்டுங்க நானும் 2,000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்து வந்தா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுட்டா அது போய் முழுவா மாறி போச்சு அது குழந்தை வந்துச்சு இது வரையும் 12 மாசம் ஆச்சுங்க நான் ஒரு டியூ கொண்டு கட்டுங்க ஏன் கட்டணும் கட்ட வேண்டியது அவன் என்ன சொன்னா மாசமானா கட்டு ஆமா இது வரைக்கும் பொண்டாட்டி மாசம் ஆகல அதுக்கு நான் 18 பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா பொண்டாட்டி மாசமானா ஒரு பேச்சு அண்ணா மாசம் அந்த மாசம் இல்ல யாருண்ணா மாதாந்தோறும் கட்ட சொல்லியிருக்கான் மாதம் தோறனா அதாவது மாசம் அதான் அவனுக்கு அதாவது மாதத்தின் முதல் நாள் 1ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ ஒன்னாவது அட மனுஷனா ஒன்னாவது கட்டி நான் கட்டிருப்பேனாடா செய்து கழிக்குதா மச்சமா நான் கட்டுது மாசமா கட்ட போடா உக்கால போய் வாயால் அனுப்புறா மாசம் ஆகிட்டு ஒரு வருஷத்துக்கு 8 மாசம் 12 மாசம் ஒரு மாசம் கூட அவன் வாயால் ஊற்றுமா அங்க பேசுறேன் சரி விடு இனிமே அவங்ககிட்ட நான் கடமே வாங்கல சத்தியமா சொல்றேன் அடுத்த மாசத்துல உங்ககிட்ட நான் கடத்த வாங்க அவன் தான் என் வீட்டுக்கு இது வரைக்கும் எத்தனை பேர் வரான் கடங்காரன் 100 பேர் வரான் ஆனா எங்க ஊர்ல குறவங்க என்ன பாராட்டுறான் எங்க வீட்டாண்ட ஒருத்தன் வரமாட்டேன்றான்டா உங்க வீட்டாண்ட டெய்லி 10 பேர் 20 பேர் வந்துக்கிட்டே போய் இருக்கிறான்டா அப்படின்றான் வாங்கடா கடத்த உங்க வீட்டாண்ட வருவாங்க உனக்கு வெக்கமா இல்ல என்ன கிடைக்குது 10 பேர் வரான் எனக்கு என்ன வைக்குங்க இதுல வேற உடம்பு செல்லுன்னு வச்சுக்கா அவன் பயம் வார வாங்குவான் எங்கடா அவன் துட்டு போட்டு சொல்லி அதை வார வாங்கி தூணுங்க உடம்பு செல்ல ஆஸ்பத்திரியா தூங்குவோம் அவன் ஜலம் ஊசி போட்டு ஏன்னா கடன் வாங்கறதுனால அவ்வளோ நமக்கு பெனிஃபிட் நிறைய வாங்கட்டுங்க வாங்கி பார்க்க சொல்லுங்க என்னத்துக்கு கூப்பிட்ட எவ்வளவு வேலை இருந்து தெரியுமா நானும் கொண்டாட்டி எவ்வளவு ஏரி வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்தாங்க அதுக்காட்டி நீ கூப்பிட்டு இல்லைன்னா நான் நேரம் இறங்கிட்டு இருப்பேன் சரி போகட்டும் என்னன்னு கேளு தோட்டத்தில் ஒரு கண்டர் எடுக்கிறேன் அதுக்கு சொன்னீங்க கண்டு பாரு தூக்கணும் வச்சு பானம் தூக்குவான் நான் குத்திக்கினே இருப்பேன் வாரி போட்டுக்கினே இருப்பேன் ஆமாங்க அவ்வளோ பெரிய வேலைங்க தண்ணி விட்டுனே வரும்பா ஏண்டா தண்ணி குத்துன உடனே கட்ட பாரு குத்தும் ஐயா அவ்வளோ வேலைங்க வேலை எனக்கு கட்ட பாரு குத்துற அளவுக்கு தண்ணி மேலே இருக்கு பக்கத்துல இருக்குங்க
தண்ணி அப்படியே ஒரு மினிட் ஆமா நீ ஒரு வித்தியாசமான மனுஷன் இப்பதான் தெரியும் உண்டு. ஆமா. என்ன டேய் அவனு சொல்ல டேய், சொல்றதான் இருக்கு. சரி போட்டு விடு. இருந்தாலும் இந்த மிதல நாட்டை சீர்திருத்த போராட்டம் ஆமாங்க ஒருத்தர் நிகர் கிடையாது நீங்க தான் சூப்பரா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மகள் இருக்கின்றார். என்னங்க ஆனா ஒண்ணுங்க எனக்கு பிடிக்காது ஒண்ணுங்க இந்த தங்க வருஷம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆமா 25 வருஷமா போட்டுக்கிறீங்க. இது எது போட்டு வேற மாத்திரு. பாத்தீங்களா? அதான் மட்டும் முன்னு போடுங்க டமாட்டோ இப்படி போட்டுக்கிறேன். டேய், இருக்கிறத போட்டு என் ஆயா தாவணி தூக்கி நோட்டுக்கிறீங்க. வாயை தாவணி. ஆமா ஆமா அது வயசுக்கு சொல்ல வாங்கி கொடுத்துது. சரி போட்டு விடு. என்னுடைய மகள் ஜானகி அந்த சிவனாலு என்ற பிள்ளை யார் வளர்க்கிறார்களோ ஆமாங்க. அவளுக்கு என்னுடைய மகளை இது வரைக்கும் அவன் வளைக்கல. வரானுங்க. சுயவரம் ஏற்படுத்தியிருக்கின்றார். சுய ஓட்டியானே? ஆமா. ஏற்பாடுதானே? ஆமா. எல்லா நாட்டுக்கு நான் லிகிது குடுத்துறேன். ஆகட்டும். நீங்க போங்க நான் மாத்துறேன். போங்க. முதல் முறையா நான் எந்த நாட்டுக்கு போறேன்? சரி பரவாயில்ல. நான் போறேன் கர்நாடகா நாட்டுக்கு போறேன் முதல்ல.